இன்னைக்கு நாம வியட்நாம் கதை ஒண்ணு பார்க்கலாம். ஒரு மழை காலத்துல பாம்பு ஒண்ணு ஒதுங்குவதற்கு இடமில்லாம அழிஞ்சு ஒரு எலி வலையின் முன்பு வந்து நின்னு, நண்பா, என்னால இந்த மழையை தாங்க முடியாது, உன் வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுப்பியா என்று கேட்டுச்சு. அதற்கு எலி, நீயும் என் எதிரி, உன்னை எப்படி நான் வீட்டுக்குள்ள தங்க விடுறது? பாம்பு சொல்லுச்சா, நான் இப்போ திருந்திட்டேன், உன்னையோ உன் பிள்ளைகளையோ நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அதை நம்பிய எலி பாம்பை தன் வலைக்குள் தங்க அனுமதித்தது. பாம்பும் அமைதியாக உருண்டு கிடந்தது. எலிகளோடு ஒன்றாக உணவை சாப்பிட்டுச்சு. ஆனால் அதனுடைய கண்கள் எப்பவும் எலி குஞ்சுகள் மீதே இருந்தன. எப்படியாவது சமயம் பார்த்து இந்த எலி குஞ்சுகளை சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசை மட்டும் அந்த பாம்புக்கு நினைப்பிலேயே இருந்துச்சு. முடிவுல ஒரு நாள் எலி பாம்பின் பொறுப்புல எலி குஞ்சுகளை விட்டுட்டு உணவை தேடி போச்சு. அந்த சமயம் பார்த்து பாம்பு அந்த எலி குஞ்சுகளை எல்லாத்தையும் கொன்று விழுங்கிருச்சு. வீடு திரும்பிய எலி அதிர்ச்சியா பார்த்தப்போ, வெளியில இருந்த கருடன் உன்னுடைய எலி குஞ்சுகளை எல்லாம் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு நாடகமாட தொடங்கியது. அடடா அப்படின்னு எலி கண்ணீர் விட்டு அழுகிறத தவிர வேற வழி இல்லாம அழுக ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அதற்கு பாம்பின் மேல சந்தேகமே வரல. மழை காலம் முடிகிற நேரம் பாம்பு மீதம் இருந்த எலியை எப்படிடா கொல்லலாம் அப்படின்னு தனக்கு கண்வலி வந்து விட்டதாக கூறி தன் கண்ணுக்கு ஒத்தனம் தர முடியுமான்னு எலிட்ட கேட்டுச்சு. எலியும் அதை நம்பி பக்கத்துல போனோன்னு பாம்பு தன் இயல்பா தன்னுடைய நாக்க நீட்டினோன்னு எலி பயந்து விலகிடுச்சு. விலகினதுக்கு அப்புறம்தான் அதோடைய கண்கள்ல அந்த கொலை வெறிய எலியால பார்க்க முடிஞ்சதுக்கு அப்புறம், இரு, நான் பச்சளை பறிச்சு கொண்டு வந்து ஒத்தடம் கொடுக்கறேன், எதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எலி வலைய விட்டு வெளியில வந்ததுக்கு பின்னாடி காஞ்ச சுள்ளி சருகுகள் எல்லாத்தையும் அள்ளி அந்த எலி வலைய அடைச்சி வெளியில நெருப்ப வச்சிருச்சு. மாட்டிக்கொண்ட பாம்பு, நண்பா, என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கத்துச்சு. எலி அப்பதான் சொல்லுச்சான், நான் உன்னை என்னுடைய நண்பனா நினைச்சேன், ஆனா நீயோ உன் கெட்ட புத்திய மாத்திக்கவே இல்லை. அடைக்கலம் கொடுத்த வீட்டுல என் பிள்ளைங்களையே கொன்று சாப்பிட்டுருக்க. இன்னைக்கு என்னையும் கொல்ல பாக்குற. நன்றி மறந்தவனுக்கு இதுதான் தண்டனை. எரியும் நெருப்புல பாம்பு கருகி இறந்து போச்சு. சிறார்களுக்கு சொல்லப்பட்ட கதையாக இருந்த போதும் இது பெரியவங்களுக்கானது. கதையில் வரும் பாம்பு போன்ற மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை நம்ப வைத்து கழுத்து அறுப்பவர்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் எதையும் செய்யும் இவர்களுக்கு இரக்கம் காட்டவே வேண்டாம் என்பதையே இக்கதை எடுத்து சொல்கிறது. நாமும் அப்படி உறுதியானவர்களாக மாறலாமா?